உண்மையாவே ஒரு அம்மா அப்பாட உதவி இல்லாட்டி அப்பா என்ன ஒரு கஷ்டம் வந்திருக்கல. வேற நானே எடுத்து காட்டுறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் ஜோவேல். ஓகே, பாத்தீங்கன்னா நாங்க இப்ப எங்க நிக்கிறோம்னு சொல்லி சொன்னேன். எங்களோட வீட்டை தான் நாங்க நிக்கிறோம். வேற எங்கேயும் இல்ல, பழமையாவே வீட்டை தான் நிக்கிறோம். இப்ப எங்களோட மதிய நேரத்துல என்ன நேரம் மதியமாயிட்டு இன்னைக்கு வீட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு நானும் ரோசாயினியும் மாமா வந்தாங்க. 3 பேர் தான் வீட்டை நிக்கிறோம். அங்கால அம்மாவும் அக்காவும் எங்க இன்னைக்கு ஒரு அலுவலா எங்க போயினோம்? கிளிநொச்சி போயிட்டினா. அலுவலா கிளிநொச்சி போயிட்டினோம். அப்ப இன்னைக்கு அவியல் போனபடியா திடீர்னு தானே மாமி இல்லாட்டி ரோஷாயினி தான் வீட்டுல கொஞ்சம் வேலை கூடவா இருக்கும். அப்படித்தானே? அம்மா என்ன கூட கூடன்ற விட அப்போ கஷ்டம். அம்மா இருக்கிறபடியா வீட்டு வேலையில ஒன்றும் பெருசா தெரியாது. மாமியே எல்லா வேலையும் பார்த்து கொள்ள வேணும். ரோஷாயினி கூடுதலா ஜெரோமியை வலிக்கிட்டு நர்சரிக்கு அனுப்புறது, மற்றது ஜெரோமியோட காரியங்களை செய்யத்தான் சரி. ஏன்னா ஆனா இன்றைக்கு ஆள் நல்லா பொருத்த மாட்டிட்டேன். இன்றைக்கு நானும் வேலைக்கு போயிட்டேன். அப்ப அதால இன்றைக்கு ஆளுக்கு நல்ல வேலை, ஆளை பார்க்க தெரியலையா? உண்மையாதான் அம்மா இல்லாம கடவுளுக்கு பட்ட பாடு. சமைக்கணும், ரியானா நித்திரையாக்கணும், ரியானா சாப்பாடு வித்துறது. அவங்கள ஜெரோமி நர்சரி போயிட்டு அப்புறம் அந்த டைமுக்கு போய் எத்தையும் போகணும். அதோட இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஜெரோமிக்கு இன்னைக்கு நர்சரியில் போய் கூட்டு முறையும் இருக்குது. அப்படியே கூட்டுறனாலும் உண்மையாகவே நான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நர்சரி போய் ஏற்றிட்டு வந்தனாலும் போய் கூட்டி கொடுக்கல. என்னோட டைம் காணாது. ரிஹானாவும் அப்பாவோட கரணையில மட்டும் நிற்காது. அப்போ நான் டக்கண்டு அப்பாட்ட ரிஹானாவை கொடுத்துட்டு குயிக்க ஜெரோமி ஏற்றிட்டு வந்துட்டேன். இன்றைக்கு கூட்டியும் கொடுக்க இல்லை. பொம்மையாவே அம்மா இல்லாதது இவ்வளோ ஒரு பிரச்சனை. வீட்டு ஆக்கள் இல்லாட்டி சரி என்ற பாடு என்னன்னா இப்ப நான் தனியன்னு சொல்லி சொன்னா வேற செய்யும். இப்ப ஜெரோமி ரிஹானா சரி அதுக்கானவங்களும் அப்படி உடம்புடாவும் செய்யாது. சரியான மோசம். அங்கால ஜெரோமி நர்சரி ஏத்துறது. இப்ப அந்த பிரச்சனைன்றபடியே உண்மையாவே ஒரு அம்மா அப்பாட உதவி இல்லாட்டி அப்பா என்ன ஒரு கஷ்டம். அதோட இப்ப ஜெரோமி கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு 12 வயசுன்னு சொன்னா தாங்களாவே எழும்பி தாங்களாவே ஸ்கூலுக்கு போறதுக்கு ஏற்ற மாதிரி தங்களோட வேலையில பார்த்து கொண்டிருக்கணும். ஆனா இப்ப நர்சரி என்று சொன்னா உண்மையிலே காலையில எழுப்பவே சரியான கஷ்டம். ஆனா அதோட காலையில அவையில எழுப்பவே எங்களுக்கு ஒரு கவலையா கிடக்கு. என்ன காரணம்னு சொன்னா நர்சரிக்கு போய் மற்றது அங்கே விளையாடி படிச்சு டியூஷன்களுக்கு போறது தானே. இப்ப போயிட்டு அழுப்புல அவைகளுக்கு ஒரு அழுப்பு ஒன்று இருக்கு தானே, கை காலெல்லாம் கொஞ்சம் நோவல் இருக்கு தானே. இப்ப காலையில கூப்பிடவே எழுப்புறதுக்கே எங்களுக்கு ஒரு கவலையா இருக்கும். என்ன செய்யறது? கட்டாயம் பிள்ளைக்கு படிப்பு முக்கியம். ஒரு விஷயத்துல நாங்க விட்டு கொடுத்தாலும் ஆனா இன்னொரு விஷயத்துல நாங்க கொஞ்சம் இறுக்கமா இருக்கோம். படிப்பு தான் முக்கியம். எழுப்பேக்கே பாவமா தான் இருக்கு. எழுப்பேராம கொழும்ப மாட்டம் போறோம்னா எழுப்பேக்க சொல்லும். ஆனா என்ன செய்யறோம்? ஒன்னும் செய்யல. பிள்ளைகிட்ட பார்த்தா பிள்ளைகிட்ட படிப்பு மலியாம போயிடும். அப்ப நேற்று கழுப்பி மாமண்டாலையும் விட்டுட்டு இன்றைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு நான் மதியம் சமைச்சேன். அதுதான் மதியம் சமைச்சது. அதோட இங்கால ஒரு பக்கம் இந்த வேலைகள் இருக்கத்தக்க இங்காலையும் ஜெரோமியாக்கள வேலைகள் கூட. அதோட அங்கால சமையல நிறைய வேலைகள் தனியடைக்கு பொறுப்பா நல்லா மாட்டுப்பட்டுட்டேன். அப்ப இன்னைக்கு நான் என்னென்ன சமைச்சேன்ற பாப்போமா சாப்பாட்டுல? அப்ப பார்க்க போனா நிறைய சமைக்கிறேன். நான் இன்னைக்கு ஆள் தனியா நிக்கிறபடியா ஒரு சோறு ஒரு கறியாத்தான் இருக்குமென்னு நினைக்கிறேன். அப்ப என்னென்ன சமைச்சேன்னு பார்க்க போறோம்னு சொன்னா அப்ப நிறைய ஏதோ கறி வச்சிருக்கா உள்ளால. ஒரு கறி சமைச்சேன். ஒரு கறியா? நீங்க நினைச்சபடியோ ஒரு கறி சமைச்சிருக்கிறேன். சாப்பிடுங்க பாப்போம் என்ன. அப்ப இன்னைக்கு ருசாயினோட கை பக்குவத்துல சமைச்சிருக்கிறா. அப்ப இன்னைக்கு அதை நாங்க சாப்பிட போறோம். சரி, ஆள் இன்னைக்கு வித்தியாசமா என்னென்ன சமைச்சு வச்சிருக்கிறான்னு சொல்லி பார்ப்போம். என்ன டேஸ்ட் எப்படி இருக்கு, என்ன மாதிரி செய்து வச்சிருக்கான்னு சொல்லி. ஓகே, நாங்க அப்ப ரோசானி சமைச்சதை சாப்பிட்டு பார்க்க போறோம். பார்த்துட்டு சொல்றோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, பார்ப்போம்.
அதோட இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா எனக்கு ஒரு கிஃப்ட்டும் வந்திருக்குல்ல. பர்த்டேக்கு வந்தது கிஃப்டும் வந்தது. அதை என்னென்ன தந்தேன்னு சொல்லி அதை உங்களுக்கு கடைசியாக காட்டுறோம். நாங்கள் மட்டும் பார்க்காமலுக்கு நீங்களும் பாருங்க, அதை பார்த்து கொள்ளலாம். சரி, சாப்பிடுவோம். சரி, அப்படியே இன்றைக்கு ருசாயினி தான் மத்தியானம் சமைச்சிருக்கு. ஆனா உண்மையிலே நானும் நினைச்சேன் ஒரு சோறு ஒரு கறி தான் வச்சிருக்கோம்னு சொல்லி. ஆனா உண்மையில ஒரு கெட்டிக்கார ஆள் தான். ஆனா தனியாவே 3 கறி வச்சிருக்காள். சாதனை, பெரிய சாதனையாங்கிறாங்க. எனக்கு இது சாதனை. 3 கறி வைப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன செய்யறீங்க? திருப்பி வந்து செய்தேன். அப்படி செய்து 3 கறி காய்ச்சி வச்சிருக்கீங்க. நான் நினைச்சேன் ஒரு கறியும் ஒரு சோறு தான் சொல்லி. அதோட இப்போ 3 கறி வைக்கக்கூடிய திறமை இருக்கு ஆளுக்கு. வைக்க தெரியும், ஆனா என்ன பிள்ளைகள பிரச்சனை அப்படிதான் வைக்க தெரியல. அப்ப இத பாத்துட்டு அம்மா இனி சரி அம்மா நீ வீட்டை நிக்க மாட்டா, பிள்ளை சமைக்குதானே, அம்மா அங்கால தங்கச்சி விட அப்படி இப்படி போக போறா. தங்கச்சி விட இந்த அண்ணா விட தம்பி விடன்னு சொல்லி இனி அம்மா ஒரு ரவுண்ட் ஒன்று அடிக்க போறா. அம்மா நீ சுத்த போறா. என்ன இப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தாள். ஆனா தெரிய வருந்தானே வீடியோல. ஆனா உண்மையிலே நல்ல கறி ஒன்று வச்சிருக்கேன். இஞ்சால பைத்தங்காய் பிரட்டல், மற்றது இஞ்சால கத்தரிக்காய் பிரட்டல், பருப்பு வெள்ளைக்கறி, இங்கால முட்டை அவிச்சு வச்சிருக்கேன். ஆனா இந்த டைமுக்குள்ளேயும் இவ்வளவு குயிக்கா செய்துட்டு. நான் இன்றைக்கு 12 மணிக்கு சமைச்சிட்டேன். 12 மணிக்கா? இவ்வளவு குயிக்கா முடிச்சிட்டீங்க? அதான் என்ன நான் நித்திரோட சமைச்ச சோடியில தானே. அப்ப நான் 12 மணிக்கு சமைச்சு முடிச்சிட்டேன். அப்பா மரக்கறி வண்டி வந்து அப்பா மரக்கறி வெள்ளனையை கொடுத்து வாங்கியாச்சு. அப்ப எல்லாம் ரெடியா இருந்தபடியா அப்ப சும்மா இருக்கிற நேரத்தை பாப்பானு நான் இந்த வாட்டுக்கு சமைச்சு முடிச்சிட்டேன். சோடியில தானே சமைச்சேன். அதோட நித்திரா போன டைமுக்குள்ள கொஞ்சம் சமைச்சா தானே. அப்புறம் எலும்புனா சரியான கஷ்டம் விடாதான். அடுப்புக்குள்ள வந்து கேஸை பிடிச்சி இழுக்குமெண்டா அந்த ஒரு பயம் குழப்படிதானே. அப்ப பாத்தீங்கன்னா மீனும் வாங்கல. காரணம் சொல்லிட்டு நான் அப்பா மீன் வாங்கிட்டு வந்தா என்ன மீன் வாங்க பத்தி அதோட எனக்கு மீன் வெட்டுற பெருசா எனக்கு அனுபவம் இல்லை. அப்ப அதனால இன்னைக்கு மரக்கறி என்னபடியா அப்ப எல்லாம் மரக்கறியை வாங்கி சமைச்சு விட்டாச்சு. நல்ல. ஆனா உண்மையிலே எனக்கு மீன் கறியை விட மரக்கறி என்று சொன்னாலே எனக்கு நல்லா பிடிக்கும். அப்படி அதுக்காண்டி தான் மரக்கறி சமைச்சிட்டேன். அதுவும் ஒரு மரக்கறியில 3 மரக்கறி வச்சிருக்கேன். எனக்கு உண்மையில அந்த மீனை விட 30 நாளும் மரக்கறி வச்சு தந்தா கூட சாப்பிடுவேன். மரக்கறியில அப்படி ஒரு பிரியம். மரக்கறி விருப்பம் மீனை விட. அதுலயும் எனக்கு மரக்கறியில என்னென்ன பிடிக்க மாட்டேன் தெரியுமா? வெண்டிக்காய், அடுத்தது பாவக்காய். மரக்கறியிலே 2 மரக்கறியும் எனக்கு நல்லா இருக்கும். வெண்டிக்காய்லாம் அப்படி சத்து. வெண்டிக்காய் பாவக்காய் சாப்பிடுற நல்ல தானே. மற்றது சில நேரம் எங்கட வீட்டு அம்மா அந்த பாவக்காய் அது வந்து காய்ச்சிருது. அப்ப பாவக்காய் கறி வைக்கக்குள்ள அந்த பாவக்காய் தண்ணி இருக்கு தானே, அந்த தண்ணி எடுப்பினோம். அப்ப அந்த தண்ணி எடுத்து தருவினா அதை மிஸ் பண்ணாமலுக்கு நான் குடிக்கிறேன். நான் அந்த தண்ணிக்காகவே வீட்டை பாவக்காய் வண்டி கொண்டு வரேன். அந்த பாவக்காய் வச்சு அந்த தண்ணி குடிக்கிறேன். எனக்கு தண்ணி குடிக்க விருப்பம். பாவக்காய் இனிக்கும், பயங்கர கசப்பா தானே. ஆனா உண்மையில குடிச்சா கொஞ்சம் நல்ல. சரி, அப்ப நாங்க சாப்பிடுவோம். என்ன சுவை உண்மையில இப்படி சமைப்பேன் தெரியாம வேற ஒரு டேஸ்ட் ஆயிருக்கு உண்மையில. அப்ப இனி நான் மாமியில சொல்லணும், மாமி நீங்க நாளைக்கு அங்க இருக்கா போயிட்டு வாங்க, இங்க இருக்கா போயிட்டு வாங்க, சாப்பிடுறேன். அப்ப உப்பு எல்லாம் காணுமா உங்களுக்கு? உப்பு அளவா? நீங்க கூட உப்பு காணான்னு சொல்றீங்க. அப்ப நீங்களே உங்களுக்கே உப்பு காணமாண்டா அப்ப பரவாயில்ல. உப்பெல்லாம் உண்மையில அளவா இருக்கு. அப்ப என்ன மாதிரி எனக்காட்டி சொல்றீங்களா இல்லாட்டிக்கு டேஸ்டா இருக்கும் உண்மையா தானா? உங்களுக்காக நான் சொல்லல. இப்ப இதுல தஜிலாம் உப்பு எதுவும் காணாம வந்துட்டேன்னு சொன்னா இப்ப நான் பேசி இருப்பேன். இது உண்மையிலேயே நல்ல டேஸ்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. உப்பெல்லாம் அளவா இருக்கு, உரைப்பும் அளவா இருக்கு. உரைப்பு என்ன மாதிரி போட்டேன்? உரைப்பு அளவா தான் போட்டேன். அளவு தெரியும், உரைப்பு போட்டு ஆளுக்கு எல்லாம் தெரியும். அந்த வெளிக்காடு
வெளி காட்டுனா கரைச்சல் இஞ்சல பிச்சிடுவாங்க. மாட்டிட்டு வரணுட்டு. சரி, அப்ப நாங்க சாப்பிட்டுட்டு உங்களுக்கு அதை அடுத்த அந்த என்னென்ன கிஃப்ட் வந்துருக்குறோம் அதையும் காட்டுறோம் உங்களுக்கு. ஓகே, சரி. பாத்தீங்கன்னா நாங்க இன்றைக்கு மதிய சாப்பாடும் சாப்பிட்டாச்சு. என்ன ஆனா உண்மையிலேயே சாப்பாடு இந்த டேஸ்டா இருந்தது. படியா திருப்தியா சாப்பிட்டு ருசானியோட கையால படிவா திருப்தியா சாப்பிட்டு வயிறு நல்லா ஃபுல்லா இருக்கு. என்ன ஃபுல்லா சாப்பிட்டா ஒரு நித்திரை தான் வரும். நல்ல பேக்ரவுண்ட் இருக்கு. அப்ப இதை பாத்தீங்கன்னா இந்த பிறந்த நாளுக்கு எனக்கு வந்தது தானே ரிலேஷன் நாங்கள் வந்தாங்க. அப்ப என்னென்ன தந்தான்னு சொல்லி இதுக்கு என்னென்ன இதுல இருக்குன்னு சொல்லி நாங்க எடுத்து பார்ப்போம். என்ன ஒன்றோண்டா அதை குடியுங்கோ. நல்ல ஒரு பேக். என்ன ஹேப்பி பர்த்டே நடி. ஆனா ஹேப்பி பர்த்டே நடிச்சிருக்கேன் பேக்ல. வடிவா இருக்கு. அப்ப நான் ஒண்ணு தரட்டா? ஓ, எடுத்தாங்க. வேற நானே எடுத்து காட்டுறேன். பேக் வந்து இது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கவுன். வீட்டு கவுன், வீட்டுக்கு போடுற கவுன். நான் மஞ்சள் கலர்ல எடுக்கிறதே இல்லை. எந்த விதமா எந்த உடுப்பும் எடுக்கிறதே இல்லை. ஆனா இந்த பர்த்டேக்கு எனக்கு மஞ்சளாவே வந்திருக்கேன். போட்டு பாப்பேன் அப்படி இருக்கேன். ஆனா மஞ்சள் எடுக்கிறதுல மஞ்சள் போட்டா உண்மையில வடிவா இருக்கு. வடிவா இருக்கு. ஆனா கூடுதலா அப்படித்தான் மஞ்சள் போட வடிவா தான் இருக்கு. ஆனா நான் எடுக்க விரும்புறேன். இல்லை, நான் கண்டு எடுக்க விரும்ப மாட்டேன். ஆனா இந்த எனக்கே வந்திருக்கு மஞ்சள் கலர்ல. ஆனா போடும் இது கலர் மேல. ஆனா வடிவா இருக்கு. இல்ல மஞ்சள் கலர் கவுன் இதுவும் வடிவா தானே இருக்கு. அப்ப இது பாத்தீங்கன்னா வீட்டு கவுன். இந்த கவுனும் எனக்கு கிஃப்டா பிறந்த நாளுக்கு வந்ததானே. அப்ப அந்த கவுன் வந்து வைக்கும் எனக்கு மிகப்பெரியான ஒரு தேங்க்ஸ். என்ன நன்றி சொல்லத்தானே வேணும். எனக்கு வந்து சும்மா வந்ததும் இல்லாம ஒரு சட்டையும் எடுத்து கொண்டு வந்திருக்கிறீங்கன்னா உண்மையாவே தேங்க்ஸ். அடுத்தது எடுக்க பாப்போம். ஏன் அவளை வெயிட்டா அடுத்த கிஃப்ட் எல்லாம் பிறந்தநாளுக்கு வந்ததானே. இது பாத்தீங்கன்னா டிஷர்ட். எனக்கு பிடிச்ச கலர். பிடிச்ச கலர் கூடுதலா எது எடுத்தாலும் இந்த கலர் தான். இந்த கலர் தான். அப்ப இந்த டிஷர்ட் எனக்கு 4-3 டிஷர்ட் இருக்கு இந்த கலர்லயே. ஒரு டிசைன் எனக்கு இந்த கலர்ண்டா டப்பன்னு எடுத்துருவேன். அப்படியே என்ன சொல்ற கவர்ச்சியான கலர் தானே. இது கவர்ச்சியான கலரும் இது எல்லாருக்கும் பொதுவா ஒரு பிடிக்கக்கூடிய கலர். பிடிக்கக்கூடிய கலர் தான். இப்ப இது தனியா லேடிஸ் தனியா போடுறது இல்லாட்டி நாங்களும் போடலாமா? இது வந்து பாக்குறதுக்கு உங்களுக்கு லேடிஸ் ஒண்ணுமே இல்ல. ரெண்டு பேருமே போடலாம். அப்ப நல்லதா போச்சு. நீங்க போட போறீங்களா? போடுங்க. அதுக்கு என்ன போடலாம். ரெண்டு பேருமே போடலாம். இப்ப அப்படி இல்ல தண்ணி உடுப்புகளை வாரது எல்லாமே ஒரு டிஷர்ட்டோ சரி ஜீன்ஸோ சரி எல்லாரும் கொண்டா தானே போடி. என்ன சைஸ் பாருங்க. எனக்கு அளவான்னு சொல்லி இதோ சைஸ் எக்ஸ்எல்ண்டா எனக்கு சைஸ் சரியா இருக்கு. எக்ஸ்எல் அப்ப பரவாயில்லை போடலாம். சரியா? கிஃப்டா தந்ததையோவே நான் தான் போடணும். நீங்கள் போட்டாவே நான் போட்டேன். எல்லாம் உண்டுதானே. எல்லாரும் கிஃப்டா தந்தாக்கள் கோபி பிரிவுல பாரு. நான் ரொசாயனி கொடுக்க ரொசாயனி டிஷர்ட்டை வந்து ஜோவேல் போட்டிருக்கேன்னு சொல்லி உண்மையில உங்களுக்காக கிஃப்டா தரைக்குள்ள வந்து அதை நீங்க நான் போடுவோம். கிஃப்டா ஒரு பொருளை வந்து ஆசைப்பட்டவங்களுக்கு கிஃப்டா தரைக்க அந்த பொருளை நாங்க வேணாம்னு சொல்லியோ இல்லாட்டி சும்மா ஒரு ஆளு கொடுக்க கூடாது. ஏன்னா கிஃப்ட் எங்களுக்கு தானே தந்தது. அப்ப அதை நாங்க போடணும். அப்பதான் நான் வைக்கும் சந்தோஷமா இருக்குமே. அப்ப இந்த டிஷர்ட் தந்தாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். என்ன அடுத்தது இது என்ன நினைக்கிறீங்க? இது என்ன இருக்கு? கவுனா தான் இருக்கு. கவுனா தான் இருக்குமா? பாப்பா பாப்பா என்னன்னு இல்ல. இது கவுன் இல்ல. துணியா? இது பாத்தீங்கன்னா துணி. நல்லா இருக்கு. 2 கலர்ல. இல்ல என்ன துணி என்று தெரியல. நல்ல துணி. ஜாப் தேய்க்கிற விட கவுன் தேய்க்கலாமே. துணி கொஞ்சம் கூட வேற நினைக்கிறேன். அப்படியும் 2.5 மீட்டர் வேற மட்டும் நினைக்கிறேன். அப்ப இதுல கவுன் தேய்க்கலாம். என்ன
அப்ப கவுனை தச்சு போடுங்க சும்மா துணி தொப் தச்சா மிஞ்சிடும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா கவுன் தச்சு போடலாம். வடிவா இருக்கலாம். இந்த கலர்ல வந்துருக்கேன் பிடிச்ச கலர் இதுலயும் இருக்கு. அப்ப இந்த பைப்பையும் கொடுத்து தைக்க வடிவா இருக்கு இந்த துணி. அப்ப எப்ப தைக்க போறீங்க? இதோ பாப்ப எப்ப மறந்துடலாம். எல்லாத்தையும் தைச்சு பழுதாக்க கூடாது எல்லாரும் போல. தாங்க பாருங்க. இருக்கோ இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இதுவும் கவுன் என்ன இதுவும் வீட்டு போடுற கவுன் தானே. அந்த அதே மாதிரி மஞ்சள் கவுன் காட்டினே அதே மாதிரியான இது ஒரு ரோஸ் கலர். இது ரோஸ் கலர். இந்த கலரும் இருக்கு இல்ல? இந்த கலர் இருக்கா? இந்த கலர் என்னடா இல்ல இல்ல இருக்கு. என்னடா இல்ல இந்த கலர். அப்ப போடுவோம் பார்க்க போனீங்கன்னா எனக்கு வீட்டுக்கு நல்ல கவுன் வந்தது இந்த முறை மாறி மாறி போட வேண்டியதான். போடுங்க போடுங்க. அப்ப இவருக்கு செலவில்லை வீட்டுக்கு எடுத்தாலும் எனக்கு இந்த முறை என்னோட கிடக்கு தானே. இப்ப பாத்தீங்கன்னா அப்ப இந்த கவுண்ட் தான் இருக்கும். தேங்க்ஸ். எடுக்க வந்து கொண்டே இருக்கு. அப்ப இவ்வளவு தானே. அப்ப உண்மையாவே பிறந்தநாளுக்கு சொல்லி வந்திருந்தது. உண்மையாவே வந்து கிஃப்டோட கிஃப்டும் கூட வந்தாது. தந்த அந்த பெருமதியை நாங்க பார்க்க கூடாது. நாங்க சொல்லி வந்திருக்கோம் அதான் எங்களுக்கு முக்கியம். அப்ப உண்மையாவே அவைக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கொண்டு நாங்கள் கிஃப்ட பெருமதியை பார்க்க கூடாது. உண்மையிலே எங்களை மதிச்சு சொல்லி வந்தவையோ அதுக்கு சும்மா வரக்கூடாதுன்னு சொல்லி திடீரென்று முதல் நாள் கூட சொல்லல. அந்த காலம் தானதும் கோல் பண்ணி சொன்னேன் நான் சில பேருக்கு. அப்ப உண்மையா வந்திருந்தது சொல்லி அவைகளுக்கும் எவ்வளவு பேருக்கும் நிறைய பேருக்கும் எல்லாருக்குமே ஒரு வேலை பழுக்கள் இருக்கும் தானே. ஒருத்தருக்கும் அந்த மற்ற ஒரு விஷயம் ஒருத்தருக்கும் வேலை இல்லாமல் இருக்காது. எவ்வளவு வேலைகள் இருக்கும். அது இருந்தும் நாங்க சொன்னதுக்காக வந்ததுன்னா உண்மையாவே எங்களுக்காக வந்தும் பெருமையோட வராமலுக்கு நல்ல கவுன் நல்ல இது டிஷர்ட் துணிகள். அப்ப பரவாயில்ல. வீட்டுக்கு போடுற கவுன் எல்லாம் பிரச்சனை இல்லை. போடலாம் எல்லாமே உண்மையாவே பிரியோசனமான கிஃப்ட் எல்லாமே. அதுவும் எனக்கு பாவிக்கக்கூடிய கிஃப்ட் அடை போடணும். அதோட என்ன சொல்லுங்க, இப்ப கிஃப்ட் கொடுக்குறோம்னு சொன்னா சும்மா அதை ஷோகேஸுக்குள்ள வைக்கிறதோ சும்மா வடிவுக்கு வைக்கிறதோ அப்படி இருக்க கூடாது. ஏன்னா அதை எடுத்து நாங்க பாவிக்கோம். அதை பாவிச்சாதான் அந்த எடுத்து அதை பாவிக்கக்குள்ள இது அவியல் தந்த சரி இது இவியல் தந்தன்னு சொல்லி ஒரு ஞாபகம் வரும். ஷோகேஸுக்கு அப்படியே வைப்பமா இருந்தாங்கன்னா ஷோகேஸுக்கு தான் அப்படியே இருக்கு. அப்ப இப்ப என்னத்துக்காக சொல்றேன்னு சொன்னா ரொசைடி கொடுத்ததெல்லாம் பாவிக்கக்கூடிய மாதிரி பாவிக்கலாம். எடுத்து போடைக்குள்ளே ஞாபகங்கள் வரும். உங்களுக்கும் முடுப்பு எல்லாம் சொல்ல வாரீங்க. பழமையாவே எடுத்து தாரீங்கல்ல உடுப்பு தான் எடுத்தாரு. கூடுதலா பிறந்தநாள் சொல்லி சொன்னாலே கிஃப்டா வரேன்னா உடுப்பு எல்லாம். சரி அப்ப நாங்களும் வீடியோவை முடிச்சு கொள்ள போறோம். எங்களோட மதிய நேரம் இப்படியா போயிட்டேன்னு நல்ல ஒரு சாப்பாடோட நல்ல ஒரு கிஃப்டோட யோவல் இப்ப சாப்பிட வந்தபடியா. அப்ப அதுல சாப்பிட்டுட்டு அதே ஒரு வீடியோவை நாங்க எடுத்திருக்கிறோம். உங்களுக்கு நாங்க அந்த கிஃப்டையும் உங்களுக்கு காட்டி இருக்கிறோம். சரி நாங்க வீடியோ முடிச்சு கொள்வோம். அப்ப நாங்க தொடர்ந்து வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். அப்ப இன்னைக்கு ரோசாயனி நிறைய என்ன சமைச்சது இப்படி சமைச்சேன்னு சொல்லியும் சாப்பிட்டு வடிவா காட்டியிருக்கோம். வந்து கிஃப்டையும் உங்களுக்கு வடிவா நாங்க காட்டியிருக்கோம். அப்ப மேல இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்ற எங்களோட வீடியோ நீங்கள் முதலாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமலுக்கு சப்ஸ்கிரைப் செய்துட்டு நீங்கள் பாருங்க. ஓகே, மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.